ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் ரிலீஸ் ஆன திரைப்படமே தான் வாழை. ஆனால் இப்போ வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு எமோஷனான ஃபிலிமாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதாவது மாரி செல்வராஜ் அப்படின்ற ஒரு இயக்குனர். ஃபஸ்ட்டு வந்து பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் இந்தமாரி வந்து டிஃப்ரெண்ட் படத்தை எடுத்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இப்போ வந்து 4வது படமான வாழை அப்படின்ற திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தார். இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சுங்க. ஆனால் வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் வந்து முக்கியமாக வந்து நம்மளோட மாரி செல்வராஜோட வாழ்க்கையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் பேர் தான் வாழை. இந்த திரைப்படம் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்றத தவிர வந்து எந்த ஒரு வார்த்தையுமே யாருமே சொல்லலை. ஏன்னா வந்து ரசிகர்களும் சரி, நிறைய பிரபலங்களும் சரி, இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியில் அழுதுட்டு வரவங்களே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இனியில் வந்து இப்போ வந்து நம்மளோட வாழை திரைப்படம் வந்து நிறைய பிரபலங்கள் கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய பிரபலங்கள் வந்து பார்த்துட்டு மாரி செல்வராஜுக்கு ட்விட்டரில் வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்களாம். இன்னும் வந்து இப்போ வந்து மாரி செல்வராஜோட வாழை திரைப்படத்தை பற்றி வந்து வசூலோட ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு. அதாவது மாரி செல்வராஜ் வாழை திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 35 கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 12 நாட்கள் ஆயிருக்கு ரிலீஸ் ஆகி. இது வந்து ரசிகர்கள் மத்தியில் செம பெரிய வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் வந்து இத்தனை கோடி கலெக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சும்மா ஒரு பெரிய விஷயமும். ரசிகர்கள் மத்தியில் மாரி செல்வராஜ் ஒரு ஐக்கானாகவே இருக்கார்.